வணக்கம். சைவம் அசைவம் இயல்பாக இருப்பவர்கள் அசைவம் உண்பதில் தவறில்லை. அவர்கள் நன்றாக உண்ணட்டும், பின் உணரட்டும், அது தவறில்லை. சைவம் இறை நிலைக்கு இறை நிலையாக இருக்க, இறை பேரிமத்தை உணர்ந்து இறை பிரபஞ்சத்தினுடைய ஐக்கியப்பாடுதல் உள்ளவர்கள், ஐக்கியப்படுபவர்கள் சைவமாக இருக்க வேண்டும். ஆனால் சுத்த சைவமாக இருக்க வேண்டும். இந்த சுத்த சைவம் என்று எதுக்காக சொல்கிறோம்னா, பாலை அனைவரும் சைவம் என்று சொல்லி பாலை சாப்பிடுகிறார். உண்மையாக பால் தான் இரத்தம், டைரக்டான இரத்தத்தினுடைய நிலை. பால் சாப்பிடுவதால் நாம் சைவம் இல்லை, அது முழுமையான அசைவ நிலையை சார்ந்தது. அதனால் இந்த பால் சம்பந்தப்பட்ட அனைத்து நிலையும் கடந்தால்தான் முழுமையான சைவ நெறியில் நாம் இருக்கிறோம் என்கிற பிரம்மம் உணர்த்துகிறது, பிரம்மத்தை உணர்கிறோம். மற்றவங்களுக்கு இயல்பான நிலைக்கு சைவம் வேண்டியதில்லை, அவங்களை இயல்பாக இருக்கட்டும். ஆனால் உடல் அமைப்பு, நம்மளுடைய உடல் அமைப்பை அசைவத்தை சார்ந்ததில்லை, சைவ நெறிக்கு ஒப்பான உடல் அமைப்பு தான். ஆதி கால மனிதர்கள் எடுத்துக்கொண்டால் இலை தளிர்களைத்தான், தண்டுகளை பழங்கள் கனிகளை சாப்பிட்ருக்காங்க. பின்பு வேட்டையாடும் குணங்கள் வரும்போது தான் வேட்டையாடி விலங்குகளை உண்டிருக்கார்கள். அதிகால மரபுப்படி இப்போ நடக்கிறது. இருக்கட்டும், தவறில்லை. இயல்பான நிலைக்கு அசைவம் சாப்பிடட்டும், அதுவும் தவறில்லை. ஆனால் இறை பிரமத்தை உணரும்போது சைவமாகத்தான் ஆக வேண்டும். அதுதான் முழுமையான இறை பிரமத்தை அடைய நம்மளுக்கு பிரபஞ்சம் ஆற்றல் அந்த முழுமையாக நம்ம ஆன்மாவை பிரகாசிக்கும். அதுக்கு பின் தான் நாம் இந்த இறைக்கு நிலைக்கு வரும்போது தான் நாம் அசைவத்தை நீக்க வேண்டிய இயல்பாக அசைவம் இருப்பது தவறில்லை. சாப்பிடட்டும், அவர்களும் நிச்சயமாக